श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 35வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச ஏதஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீதபீதः பிரணம்ய. ஏதஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீதபீதः பிரணம்ய. இந்த வார்த்தையை பெருமாள் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி இருக்கு. மயாஹதம் ஸ்துவம் ஜெஹி மா வியதிஷ்டா, கவலைப்படாத, நீ என்ன பண்ணுற, இதை பார்த்து பயந்தா நடுங்கி அழாத. யுத்தஸ்வ, யுத்தம் பண்ணு, ஜெய். அப்புறம் என்ன பண்ண, ரணே சபத்மான், ரணத்தில் இந்த ரணகலத்தில் இருக்கிற எதிரிகளை ஜெயித்து ராஜ்யத்தை அனுபவி அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இது எல்லாருக்கும் தான் கேட்குறது. ஏன்னா சஞ்சயனும் ஒரு மெய்க்கண் கொடுத்தார், வியாசர் கொடுத்த மெய்க்கண் மூலமாக இது எல்லாத்தையும் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால் கேட்கும்பொழுது சஞ்சயர் என்ன சொல்கிறார் கேட்டால், கேசவசிய இந்த வசனம் வார்த்தையை கேட்டு ஏதத் ஸ்ருத்வா இதை கேட்டு வேப்பமானஹா கிரீட்டி, அந்த கிரீட்டி இருக்கானே யார், கிரீடம் அணிந்திருக்கிற அர்ஜுனன். ஏன் அர்ஜுனனுக்கு கிரீட்டின்னு பேர் வந்ததுன்னு சொன்னால், அர்ஜுனன் தேவேந்திரனால் அளிக்கப்பட்ட பிரகாசம் பொருந்திய சிறந்த கிரீடம் அணிந்திருந்ததால் கிரீட்டி என சிறப்பு பெயர் பெற்றான். இந்த கிரீட்டி என்ன பண்ணான்னு கேட்டால், நடுக்கமுடையவனாய் வேப்பமானஹா, அப்புறம் கையை கூப்பிண்டு நமஸ்கிருத்வா நமஸ்கரித்து பிரணம்ய வணங்கி பீதபீதா மிகவும் பயந்து மீண்டும் மீண்டும் பூய ஏவகா சகத்கதம் தொழுதழுத்த குரலில் கிருஷ்ணனை பார்த்து ஆக அப்படின்னு சொன்ன பேச ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணனை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறான். ஆனால் இந்த 35வது ஸ்லோகத்தில் விஸ்வரூபத்தை எல்லாரும் தான் பார்த்தா. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல பெருமாள் காட்டியிருக்கார் இந்த கிருஷ்ணாவதாரத்தில். அப்படின்னா விஸ்வரூபத்தை யாவரும் கண்டார் எனினும் அவரவர் மனதின் பக்குவத்தை பொறுத்தே அதன் உண்மையை அவர்கள் உணர்ந்து அனுபவிப்பார். இது எல்லா இடத்துலையும் பொருந்தும், விஸ்வரூபத்துக்கும் இது நிச்சயமாக பொருந்தும். அது மாதிரி வரைச்சே பெருமாளோட விஸ்வரூபத்தை முனிவர்கள் காண்பது ஒருவாறு, அதே மாதிரி அர்ஜுனன் கண்டது ஒருவாறு கண்டதன் வந்தேன். ஆனால் துரியோதனனுக்கு அந்த சபையில் போய் பெருமாள் கிருஷ்ணன் தூது போனார் அல்லவா, பாண்டவர் தூது. என்ன இங்கே இந்த மாதிரி எங்கள் அத்தை பசங்கள்லாம் இருக்கா, அவளுக்கு 13 வருஷம் ராஜ்யத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டா, அவளுக்கு நீங்கள் அவாகிட்டேருந்து அபகரிச்சுட்ட ராஜ்யத்தை திருப்பி தந்துடணும் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான், துரியோதனுக்கு அவனுக்கு மனமே வரல, நானே அனுபவிப்பேன், எனக்கே இருப்பேன், ஒரு ஊசி நாட்டுறதுக்கு கூட நான் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், 5 கிராமம் தரமாட்டேன், 5 வீடு தரமாட்டேன், எல்லாமே மாட்டேன்னு எல்லாமே நெகட்டிவில் சொல்லிட்டு இருந்தான். அப்போவும் பெருமாள் என்ன பண்ணார், அங்கே ஒரு விஸ்வரூபம் காட்டினார். ஆனால் அவன் என்ன பண்ணான், பெருமாளை ஒரு தப்பான ஒரு இடம் தயார் பண்ணி அது மேலே ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்டு மேலே ஒரு சேர் போட்டு அதில் உட்காந்து வைக்கணும், நேராக பெருமாள் அதில் கீழே போயிடுவார் அப்படின்னு அவன் ஒரு ஏற்பாடு பண்ணினான். இது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு பொறுமையாக இருந்தால் காலத்தின் கோலம் என்ன எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் எல்லாமா சேர்ந்து துரியோதனுக்கு எதிர்மறையாகவே நடந்துருது. ஆனால் அப்போ அங்கேயும் ஒரு விஸ்வரூபம் காட்டினார். என்னையாடா கீழே தள்ள பார்க்குறாங்கன்னு பெருமாள் நினச்சிக்கிண்டு அந்த சேர்லேயே உட்காராமல் அந்த நாற்காலியில் அமராமல் நின்றுக்கிண்டு காமிச்சு விட்டார். ஆனால் அதை அவன் என்ன சொன்னான், துரியோதனன்னு பார்த்தான் தான். அவன் என்ன சொன்னான், பெருமாள் ரொம்ப எப்போவுமே கிருஷ்ணரோன்னு அவன் எல்லாமே கபட்டம் வேஷதாரி, இப்படி தான் கண்ணாமண்ணான்னு எத்தியான காட்டுவான், இதெல்லாம் பார்த்து ஒன்றும் மயங்க முடியாது அப்படின்னு அதை அவன் என்ன பண்ணலை,
மனசுக்குள்ளே அதை வாங்கிக்கவே இல்லை. ஆனால் அங்கேயே அந்த விஸ்வரூபத்தை காட்டும்பொழுது திருதராஷ்டிரனுக்கு பெருமாளே மெய்க்கண் கொடுத்து அதை பார்க்க சொன்னார். அப்புறம் என்ன சொல்ல, இனிமேல் எனக்கு கண்ணே கொடுக்காத, நான் எதையும் பார்க்கலை, எனக்கு இதே போகிறேன், இதை பார்த்ததே போகிறேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, இது எல்லாம் அழிவை நோக்கி போயின்னு இருக்குது அப்படின்னு திருதராஷ்டிரம் மறுபடியும் என்ன பண்ணல, எனக்கு கண்ணு பார்வை கொடுன்னு கேட்டுகிட்டே இல்லை. அப்படியே நான் அந்தகனாக இருக்கேன், இருட்டில் இருக்கேன், இருந்துகிட்டே போகிறேன்னு சொன்னார். அதனால் விஸ்வரூபத்தை கண்டாரெனினும் அவரவர் மனதின் பக்குவ நிலையப்படியே அதன் உண்மையை உணர்ந்து அனுபவிப்பார். இதில் தான் வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒருத்தர் பாரதம் எழுதினார். வில்லிபுத்தூரார் பாரதம்னே அதுக்கு பேர். அதில் தன்னிலும் உயர்ந்தவர் யாருமிலா உலகில் முகில் சதுர்மறையின் படியே என் நிலமும் திருவடியின் மடைந்திட இப்படி நின்றிடவும் பின்னையும் அஞ்சி உயர்ந்தில என் நெஞ்சி பெயர்ந்திலன் என்ன பெயர்ந்திலன் அசனமும் என்ன சென்னியிலும் கரம் வைத்திலன் வன்புகழ் சிறிது பொழிந்திலனே. இதை பொய்யாசனத்தில் விஸ்வரூபம், பொய்யாசனத்தில் பெருமாளை உட்காத்தி வைக்கணும்னு நினச்சிண்டா கூட பெருமாள் அங்கே என்ன பண்ணார், விஸ்வரூபத்தை காட்டி தந்தார். எந்நிலமும் திருவடியில் மறைந்திட, எல்லா இடமும் திருவடி கழியே நின்றுடுத்து, பெருமாள் அதுக்கு மேலே நிற்கிறார். அப்புறம் இப்படி நின்றிடவும் பின்னையும் அஞ்சி, அப்புறம் பயந்துட்டு எல்லாரும் பயந்துனுட்டா, என்ன இப்படி பெருசாக காட்டுறதே, இப்போ சாதாரணமாக தானே படி ஏறி மேலே உட்கார வந்தார் அப்படின்னு பார்த்துன்னுச்சே, என் நெஞ்சி பெயர்ந்திலர், நெஞ்சே மாறிடும் போல இருக்கே அப்படின்னு சென்னியிலும் கரம் வைத்திலன். அவன் என்ன பண்ணல, பயப்படும் இல்லை, கிருஷ்ணா அப்படி பெரிய விஸ்வரூபம் காமிக்கிறியான்னு தலைமையில சிரசா பிரணமே சிரசா தேவம்னு தலைமையில கை வச்சு பெருமாளை செய்ய வேண்டாமா. சென்னியிலும் கரம் வைத்திலன் வன்புகழ் சிறந்து முறை. இது எல்லாத்துக்கும் மேலே அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு மேலே அடிக்க என்ன சொன்னார், வன்புகழ். பெருமாளை இவன் வரும் கவடம் அப்படின்னு பெருமாளை என்ன சொல்கிறான், உதாசீனமாக வேற பேசினான். அதனால் ஒருத்தருக்கு விஸ்வரூபத்தை காட்டினா கூட அது எப்படி எவ்வளோ தூரம் உள்ளே போகுமோ, என்ன முழுங்கிக்க முடியுமோ அவ்வளோதானே முழுங்கிக்க முடியும். அதனால் இது துரியோதனன் பெருமாளை உதாசீனமாக பேசினான்னு நம்ம சொன்னால் கூட அது நம்மளுக்கு ஏற்புடையதில்லை. அவள் என்ன சொன்னாலும் அது போட்டோம். ஆனால் நம்ம அது என்ன பண்ணணும், பெருமாள் ஒரு இடத்துல விஸ்வரூபம் காட்டுறாரு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும், பிரணம்ய சிரசாதேவம், சென்னியில் கரம் வைத்திருக்க வேண்டும். சென்னின்னு சொன்னால் தலை மேலே தூக்கி நம்ம 2 கையும் வச்சு ஆகிருஷ்ண துவாரகாவாசி அப்படின்னு சொல்லி தவடையில் பளபளான்னு போட்டுக்கணும். அதான் நிஜம், அதுதான் ஏற்புடையது, அதுதான் சரி, அதில் தான் நம்ம தலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சஞ்சயர் இதை பற்றி சொல்கிறார். இதுக்கு பதில் அர்ஜுனன் என்ன சொல்ல ஆரம்பித்தான் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.